மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது நான் உங்களிடம் சொன்ன 6-8 தாங்க பாயிண்ட். 6-8 சுபர் அசுபர் என்கின்ற அமைப்பில் 6-8 சுபர் அசுபர் என்கின்ற அமைப்பு மிக தெளிவாக துல்லியமாக வரக்கூடிய அமைப்பு கடகசிம்ம லக்னம். அதையும் கேட்டிருந்த மாணவர் கண்டிப்பாக போட்டிருந்தீங்க. 6-8ன்றதுல கேட்டிருந்த மாணவர் கண்டிப்பாக அதை போட்டிருந்தீங்க. ஆக ஒருவர் பிறந்த ஜாதகம் 10 செப்டம்பர் 1954 10 செப்டம்பர் 1954 அதிகாலை 3 மணி திருப்பூரில் பிறந்த ஜாதகம். 70 வயது ஆகுது இந்த பெரியவருக்கு. சரி, என்ன ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக லக்னம், லக்னத்தில் குரு, கடக லக்னம், லக்னத்தில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன், சனி. இது உண்மை ஜாதகம். 6-8 என்ன அமைப்புகளை செய்யும் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகம். செவ்வாய், ராகு. இப்போ நான் எந்த இதுக்கும் கமெண்ட் இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்போ பார்த்துட்டு அப்புறமா தான் உங்களை கேள்வி கேட்பேன். சந்திரன், கேது. ஆறு எட்டு சுபர் பாபர். 6-8 சுபர் பாபர். இதான் இன்னைக்கு நம்ம நடத்துகிற தலைப்பு. இது போன வாரம் கேள்வி கேட்ட, போன வாரம் வகுப்பில் கமெண்ட் கொடுத்துருந்தா ஒருவருடைய தலைப்பில் தான் இப்போ இதை நான் வச்சுருக்கிறேன். சரியா போச்சா? டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா இருக்கா? நான் கமெண்ட்டும் பார்க்க மாட்டேன். வீடியோ எதனா நீயே இப்போ கமெண்ட் பாரு. வீடியோ எதனா டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களான்னு பாரு. இங்கே பாருங்கள், 10/9/1954 அதிகாலை 3 மணிக்கு. 3 மணின்றது 2:45 இருக்கலாம், ஒரு 3:15, 10 நிமிஷம், 5 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இதில் நான் செக் பண்ணிவிட்டேன், அவர் கடக லக்னத்தை தவிர வேறு எதுலேயும் பிறக்கலை. இந்த மாதிரி அமைப்புகளில் லக்னம் ஒரு மாதிரி ஓரங்களில் இருக்கும்போது மட்டும்தான் சில நேரங்களில் நான் கொஞ்சம் லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு நடுப்பகுதியில் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுனாலே அது கடக லக்னமாக தான் இருக்கும்ன்றதை இது பண்ணிக்குவேன். ஏன்னா 8-12 சுபத்துவம் இல்லைனாலே அப்பா எங்கேப்பா இருக்கிறாரு, இப்போ திருப்பூரில் பிறந்தவர் எங்கே இருக்கிறாரு? திருப்பூரில் தான் இருக்கிறார். திருப்பூரை சுற்றிய ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறார். வயது 70. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனாகி லக்னத்தில் குரு இருக்குது. லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம். ஆக லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவம். பலன் சொல்வதற்கு எளிமையான ஜாதகம். அதாவது வாழ்நாள் முழுக்க பிறந்ததிலிருந்து இவருக்கு அப்பா, இவருடைய தாத்தா, இந்த அமைப்பில் இந்த ஜாதகம் லக்ன உச்சகுரு, லக்னாதிபதி உச்சனை பார்ப்பது, லக்னாதிபதி லக்னத்தை குரு அமர்ந்திருப்பது, லக்னாதிபதியை குரு பார்ப்பது, லக்னத்தோடு லக்னாதிபதியோடு உச்சகுரு தொடர்பு கொள்வது என்பதன் அடிப்படையில் இவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் பிறந்ததிலிருந்தே இருக்காது. பிறக்கும்போது சந்திர தசையில் 6 வருஷம் 6 மாதம் 26 நாள். பிறக்கும்போது சந்திர தசை 6 வருஷம் 6.5 வருஷம் 7 வருஷம்னு வச்சுக்கலாம். 6 வருடம் 6 மாதம் 25 நாளும் என்னமோ இருக்குது இந்த ஜாதகருக்கு. அப்போ நல்லா பாருங்கள், சந்திர தசை 7 வயசு வரைக்கும், செவ்வாய் தசை 14 வயசு வரைக்கும், குரு தசை 30 வயது வரைக்கும், ராகு தசை 32 வயது வரைக்கும். இதிலிருந்து இந்த 32 வயதிற்கு பிறகு இப்போ நான் சொல்ல போகிற அத்தனை பலன்களும் நான் முன்னாடியே சொன்னவை. அந்த பையன் கேட்கல. இவருக்கு 1986 குருதசை ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், 1986 ஏப்ரலில் குருதசை ஆரம்பிக்குது. 1986 ஏப்ரலில் குருதசை ஆரம்பிக்குது. இது 10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்தாலே 2-3 மாதம் தசாபக்தி அமைப்புகள் மாறும். கரெக்டாக நான் என்ன கேட்டேன், இது பலன் சொல்லி முடித்ததுக்கப்புறம் தான் விளக்குவதற்கு இதான ஜாதகம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் கேட்டது 6-8 சுபர் பாபர் வந்தாரா அப்படின்றதுக்கான ஒரு லைவான உண்மையாக இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். சரி, நான் பலன் சொன்னதெல்லாம் விட்டுருவோம். என்ன நடக்கிறது இந்த ஜாதகத்தில்? 1987 இந்த ஜாதகர் கோயம்புத்தூரில் ஒரு நிலம் வாங்குகிறார். இந்த ஜாதகர் கோவையில் ஒரு நிலத்தை வாங்குகிறார்.
ஒரு இவருடைய ஜாதகம், இவரே வாழ்க்கையில் கொஞ்சம் மதிப்புள்ளவர், அதாவது கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய இவருடைய அப்பா, இவருடைய தாத்தா எல்லாம். ஏன்னா 9ஆம் பாவகம் வலுத்திருக்கு, சூரியன் வலுத்திருக்கிறாரு. இவருடைய நான் எடுத்தடுப்பில் எப்படி தெரியுமா ப்ரடிக்ஷன் ஆரம்பிப்பேன், உங்கள் அப்பாவை ஊரில் சொன்னால் தெரியும், இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு உங்கள் தாத்தாவை ஊரில் சொன்னால் தெரியும். உண்மை. பௌர்ணமி யோக அமைப்புகளில் சிம்மம் வலுத்து 9ஆம் இடம் 5ஆம் இடம் போன்றவைகள் வலுத்திருக்கின்ற குடும்பங்கள் குடும்ப பின்னணி உள்ளவையாக இருக்கும். இன்னார் ஆனாரூனா காணாமானா செட்டியார் பேரன், அவர் பேரன், இவர் பேரன், அந்த கவுண்டர் பேரன், இந்த கவுண்டர் பேரன், அந்த நாயுடு பேரன், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு வளர்பிறை அமைப்பில் சிம்மமும் 9ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்திற்கு 6ஆம் அதிபதி குரு, 8ஆம் அதிபதி சனி. அதை அப்புறம் வச்சுக்குவோம். பேசிக்காக ஹவு டு ப்ரெடிக்ட் த ஹோரோஸ்கோப் நான் எடுத்தவுடன் சொன்னது, உன்னுடைய அப்பாவை ஊரில் சொன்னால் தெரியும். ஆமாங்கய்யா, எங்கள் குடும்பம் ஊரில் தெரியும், எங்கள் குடும்பம் ஊரில் தெரியும், எங்கள் அப்பாவை சொன்னால் தெரியும், உங்கள் தாத்தாவை சொன்னால் தெரியும். ஆமாங்கய்யா, எங்கள் குடும்பத்தை என்னார்னு சொன்னால் தெரியும். ஆக இந்த அமைப்பில் உன்னுடைய அப்பாவை நல்லா தெரியும், இதாக தெரியும், எல்லாம் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 வருடங்களாக உங்கள் அப்பா ஒரு போராட்டத்தில் இருக்கிறார், அவர் நல்லா இல்லை. ரெண்டாவது இன்னொன்று சொன்னேன், வலிய வம்புக்கு போகக்கூடியவர் உங்கள் அப்பா. சரி, இது எப்படி வருகிறது? இங்கே 6ஆம் அதிபதி உச்ச குருவாக இருக்கிறார். இந்த 6ஆம் அதிபதி உச்ச குருவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு 1987 ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அவருக்கு கொடுக்குது. பேசிக்காகவே ஒரு நல்ல குடும்பத்தில் குடும்ப பின்னணியுடன் பிறந்திருக்கின்ற இவர் 6ஆம் அதிபதி திசையில் சோறு இது அமைப்புகளுக்கு கஷ்டப்படலை. 6ஆம் அதிபதி தன்னுடைய பாவக அந்த ஆதிபத்தியத்தை, ஏதேனும் ஒரு ஆதிபத்தியத்தை அவருடைய இதில் தசையில் வலுத்து செய்வார் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல 6ஆம் அதிபதி தனித்து சனியின் பார்வையில் இல்லாமல் இருந்திருந்தால் இவருக்கு இந்த நீடித்த வம்பு வழக்குகள் வந்திருக்காது. 2 பாயிண்ட் தான். 6ஆம் பாவகம் பாபத்துவமாகிவிட்டது. 6ஆம் பாவகாதிபதியை 8ஆம் அதிபதி பார்க்கிறார். இந்த செவ்வாய் ராகு இங்கே சேராமல் இருந்து செவ்வாயோ ராகுவோ கேதுவோ சூரியனோ சனியோ தனித்து இருந்திருந்தால் இந்த இடத்துல அவர் வம்பு வழக்குக்கே போகாதவராக இருப்பார். ப்ரெடிக்ஷன் இதில் தான் பலனே இருக்குது. 6-8 6-8 ஹவு டு ஒர்க், எப்படி ஒரு 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் பலனை தருகிறது, எப்படி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பலனை தருகிறார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரண ஜாதகம் இது. 6ஆம் பாவகத்தில் தான் நல்ல வேலை இருக்குது, 6ஆம் பாவகத்தில் தான் அடுத்தவர்களுடைய பணம் இருக்குது, 6ஆம் பாவகத்தில் தான் வம்பு இருக்குது, வழக்கு இருக்குது, கடன் இருக்குது, நோய் இருக்குது. ஆக இந்த அமைப்பில் 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் பாவகத்துக்கு 8இல் மறைந்திருந்தால் 6ஆம் பாவக பலனை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருந்தாலும் கூட 6ஆம் பாவகம் செவ்வாய் ராகு மற்றும் சனியின் பார்வையில் கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு நேரடியான எதிரிகளை கொடுக்காமல், கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொடுக்காமல், நேரடியான எதிரினா அருவா வெட்டுக்குத்துன்னு போகிற எதிரி, சட்ட போராட்டம் செய்யக்கூடிய எதிர்ப்பு தன்மைகளை மட்டும் கொடுத்து அந்த அவர் சுவர் என்ற ஒரே காரணத்தினால, இதே 6ஆம் அதிபதி பாவராக இருந்திருந்தால் வேறு மாதிரியான ரவுடித்தனம் போன்ற அமைப்புகள். இந்த இடத்துல தான் சுபர் பாவர் வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே 6ஆம் அதிபதியாக சிம்ம லக்னத்திற்கு சனி உச்சமாக இருந்தால் அது வேற கதை. ஆனால் நல்ல வேலையாக அவர் 3ஆம் இடத்துல தான் உச்சமாவார். இந்த இடத்துல சனி 6ஆம் அதிபதியாகி உச்சமானால் எப்படிப்பட்ட பலன்? ரெண்டுமே உச்சம், நல்லா பார்த்துக்கங்க. இங்கே 6ஆம் அதிபதி உச்சம், லக்னத்தில் உச்சம், 8ஆம் அதிபதி 4வது வீட்டில் கேந்திரத்தில் உச்சம், சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவம். அப்போ 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுபத்துவமாகவே இருக்கிறார்கள். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுபத்துவமாகி அதே நேரத்தில் தன்னுடைய 6-8 பாவக பலன்களை செய்கிறார்கள் சுபத்துவத்தின் வழியிலாக. ஒரு தசையில் அந்த கிரகத்தின் பார்வையின் பலத்திற்கும் தசை நடைபெறாத சமயத்தில் அந்த கிரகத்தின் பார்வையின் பலத்திற்கும் உள்ள வேறுபாடு வித்தியாசங்கள். அதைத்தான் நம்ம அந்த ஆதிபத்தியம் காரகத்துவம்னு சொல்கிறோம். சரி, குருதசை நடக்குது. இப்போ இங்கே குருதசை நடக்குது. இதுதான் இவருடைய ஜாதகம். இந்த குருவின் பார்வையின் காரணமாகத்தான் நான் நிரந்தரமாக இந்த ஜாதகர் சாப்பாட்டுக்கு ஒன்றும் கஷ்டப்படாதவர் அப்படின்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தில் சங்கரி கேட்ட கேள்வி, ஒரு தசை நடக்குது, தசை நடக்கும்போது கிரகத்துக்கு ஒரு பார்வை இருக்குது, தசை நடக்காத போது ஒரு பார்வை இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தத்தில் கிரகத்துக்கு பார்வை இருக்குது. தசை நடக்கும்போது எப்படி செய்யும், தசை நடக்காத போது எப்படி செய்யும்? அம்மா இதைத்தாம்மா நான் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கம்மா, இந்த கிரகம்
தசை நடத்துகிறதோ இல்லையோ இந்த உச்சகுரு 5, 7, 9 ஆகிய 3 பாவகங்களை பார்க்கிறார். இதில் லக்னாதிபதி அவர் பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இதை வச்சு தானே எடுத்தெடுப்புலே சொன்னேன், உங்கள் அப்பா தெரிஞ்சவர், லக்ன இருப்பின் காரணமாக ஊரில் தெரிந்தவர், 9ஆம் பாவகம் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் போன்ற குடும்ப பின்னணி உள்ளவர். 9ஆம் பாவகம் முன்னோர்களை குறிக்கிறது. சில பல அமைப்புகளில் ஒரு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சிலரை குறிக்கிறது. லக்னாதிபதி வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதியுடைய ஆதிபத்தியத்தை குருவின் பார்வை செழுமைப்படுத்துகிறது. தசை நடக்கலை, தசை 32 வயசுக்கு பிறகு தான் நடக்குது. குருதசை 32 வயசுக்கு பிறகு இந்த தசை எப்போ வருது? 32 வயசில் வருது குருதசை. 48 வயசு வரைக்கும் செல்லுபடியாகுது. ஆனால் இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுக்க வறுமை இல்லாமல் இருக்கிறார் இல்லையா? லக்னாதிபதியுடைய பார்வை வாழ்நாள் முழுக்க வறுமை இல்லாமல் லக்னாதிபதியை பார்க்கிறார் இல்லையா? அது உச்சகுருவுடைய பார்வை. நல்ல குழந்தைகளையும் அதிர்ஷ்டத்தையும் 40 வருஷம் கேஸ் நடத்துறதுக்கு அதிர்ஷ்டம் வேணாமா? 40 வருஷம் கேஸ் நடத்துறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும்ல? எவ்வளோதான் செலவு பண்ணுவீங்க? என்னால் ஒரு 4 வருஷம் கேஸ் நடத்த முடியுமா? 40 வருஷமாக கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். 1987 இன்று வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவரே கொஞ்சம் இதாகவே வந்துக்கிட்டே இருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு பேசிக் இவர்கிட்ட இருக்கிறதுனால, ஆதாரங்கள் இவர்கிட்ட இருக்கிறதுனால எதிராளி போய்கிட்டே இருக்கிறாரு. இவரும் போய் தரத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறார். அப்போ 40 வருடம் வரைக்கும் கேஸை நடத்துவதற்கான ஆதார பண அமைப்பு, பொருளாதார அமைப்பு, மனம் இதாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும், உடல் மன உறுதிகளையும், பொருளாதார முன்னேற்றங்களையும், லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய, நீங்கள் கேட்டது பார்வை மட்டும்தான், லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய குரு கொடுக்கிறார். குருவின் பார்வை எந்த பாவகத்திற்கு இருக்கிறதோ அது வாழ்நாள் முழுக்க இருக்கும் இல்லையா? அப்புறம் தசையில் அது செயல்படுகின்றது வேற, தசை வேற, இது வேறன்றதான். சங்கரியுடைய கமெண்ட் நல்ல கமெண்ட், மாணவர்கள் மற்றும் மறுபடியும் பாருங்க. ஒரு தசையில் அந்த கிரகத்தின் பார்வையின் பலத்திற்கும் தசை நடைபெறாத சமயத்தில் அந்த கிரகத்தின் பார்வையின் பலத்திற்கும் உள்ள வேறுபாடு. தசை நடக்கவே இல்லை, வாழ்நாள் முழுக்க குருவின் பார்வை லக்னாதிபதியை பார்ப்பதால் வாழ்நாள் முழுக்க இவர் பஞ்சம் பசி பட்னி எதுவும் இல்லாமல் ஓரளவிற்கு காசு பணம் பொருளாதார மேன்மை இருக்கக்கூடியவர், அதிகாரம் இருக்கக்கூடியவர். குரு பார்த்ததனால இன்னார் என்று தெரியக்கூடியவர். லக்னாதிபதியை பார்க்கக்கூடிய சுப பார்வை. 5ஆம் இடம் பார்க்கக்கூடியவர். 5ஆம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. 40 வருடம் வரைக்கும் கேஸ் நடத்துறதுன்றது அதிர்ஷ்டத்தின் அமைப்புகளில் தான். 40 வருஷம் வரைக்கும்லாம் யாரிலையும் கேஸ் நடத்த முடியாது. இந்த 40 வருஷம் இத்தனை கோடிக்கணக்கான அமைப்புகளுக்கு கேஸ் நடத்துதுன்னா அந்த மந்திரி கூப்பிட்டு மிரட்டுவார், இந்த எம்எல்ஏ கூப்பிட்டு மிரட்டுவார், லோக்கல் தாதா கூப்பிட்டு மிரட்டுவார், வட்டச்செயலர் கூப்பிட்டு மிரட்டுவார். இதெல்லாம் நான் ஜோதிஷத்தில் சொல்லி தெரிய வேண்டாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லி தெரிய வேண்டாம். அவர் வருவார், இவர் வருவார். ஒரு மந்திரி கூப்பிட்டு மிரட்டக்கூடாது, ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு மிரட்டக்கூடாதுன்னா அதெல்லாம் தாண்டின ஒரு அமைப்பு. ஐயோ வேறு மாதிரி ஆலியாவன் இந்த ஆள்கிட்ட போனால் நமக்கு தான் டேமேஜ்ன்ட்டு ஒதுங்கி வைக்கக்கூடிய அளவிற்கு சில கட்ஸ் வேணும் இல்லையா? அந்த கட்ஸ், அதிர்ஷ்டம் என்கின்ற கட்ஸை 5ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய பார்வையின் அடிப்படையில் அந்த குரு கொடுக்குறார். தவிர என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்டது அவர் கிடையாது, அவர் புள்ள தான். அந்த புள்ள அவருக்கு அனுபவிக்குமா அன்னைக்காதா? குருவின் பார்வை தான். நீ அந்த சொத்தை அனுபவிப்ப நான் சொன்னது காரணம் குருவின் பார்வை. ஹவு டு ப்ரெடிக்ட்? சூரிய பக்தி வரும்போது எல்லாம் நன்றாக இருக்கும் என்று ஏன் கூறினீர்கள்? சூரியன் 3, 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவில்லையே, புரியலை. சுதா வேலுசாமி. சரி, சூரிய பக்தி எப்படிமா நல்லா இருக்காது? சூரியன் இங்கே எந்த இடத்துல இந்த பாருங்கம்மா, பௌர்ணமி இந்த இடத்துல சூரியனை பற்றி ஒரு நுணுக்கத்தை கூட விளக்குறேன். அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய சூரியன் வேற, பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய சூரியன் வேற. இப்போ இந்த இடத்துல பாவக சுபத்துவம்லாம் எடுக்க வேண்டாம். பூமி தான் சூரியனாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்றத அடிக்கடி சொல்லிட்டேன். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடைய நிலை வேறு. கடகலக்கணத்திற்கு சூரியன் யோகர் இல்லையாம்மா? கடகலக்கணத்துக்கு சூரியன் யோகர் இல்லையா? கடகலக்கணத்திற்கு சூரியன் 2ஆம் அதிபதியாகி தனாதிபதியாகி தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள், தனம் காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா? சூரிய பக்தி சந்திர பக்தி வரும்போதெல்லாம் மனசு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? செவ்வாய் பக்தி வரும்போது இங்கே வராது. செவ்வாய் பாபத்துவம் இல்லையா? செவ்வாய் பாபத்துவம் என்கின்ற போது என்ன நடக்குது? செவ்வாய் இங்கே அடிபட்டு போறார். உச்சகுருவினுடைய வீட்டில் இருக்கிறார் என்கின்ற ஒரே அமைப்பு தான் இங்கே இருக்குது. செவ்வாய் இங்கே அடிபட்டு போறார். எப்படி அடிபட்டு போறார்? செவ்வாய் ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் புக்தி வரும்போதெல்லாம் டல் அடிப்பார். சூரிய சந்திர புக்திகள் வரும்போது சந்திரன் சுபத்துவம், சந்திரன் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன், பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன். சூரிய புக்தியிலே இவருக்கு மனமகிழ்வு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஆதிபத்திய ரீதியாக நடக்கும். அம்மா
எல்லாத்தையும் இப்போ யார் கேட்டது? சுதா வேலுச்சாமி. சூரிய பக்தி வரும்போது எல்லாம் நல்லா இருக்கணும் எப்படி சொன்னீங்க? 3-11ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளவில்லையே, புரியவில்லையே. எல்லாமே 3-11ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளது தான் என்ன? 3ஆம் அதிபதியோட தசை என்பது போராதாமா? 3ஆம் அதிபதியுடைய தசையில் அந்த 3ஆம் அதிபதி அதிநண்பராக நினைக்கக்கூடிய சூரியனுடைய புக்தியில் புதன் தசையில் சந்திர பக்தி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ புதன் தசையில் சூரிய பக்தி நல்லா இருக்குன்ற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? அம்மா சுதா வேலுச்சாமி அம்மா கொஞ்சம் மைண்டை அப்படியே லேசாக அப்படியே கண்ணை மூட்டு யோசிச்சு பாருங்கள். புதன் தசையில் சூரிய பக்தி நன்றாக, புதன் தசையில் சந்திர பக்தி, சந்திர தசையில் புதன் பக்தி. இதில் மெயினாக வந்து புதன் தசை தான். புதன் தசையில் சந்திர பக்தியும் சந்திர தசையில் புதன் பக்தியும் நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். தசாபக்தி கணக்குகளே நடத்தியிருக்கிறேன். என்ன காரணம்? புதனும் சந்திரனும் பகைவர்கள். அம்மா பிள்ளை தான் பகைவர்கள், அம்மாவை வெறுக்கக்கூடிய பிள்ளை. அப்போ புதன் தசையில் சந்திர பக்தி நல்லா இருக்காது, பகைவர்கள். சரி, புதன் தசையில் சூரிய பக்தி எப்படி நல்லா இருக்கும்? நெருங்கிய நண்பர்கள் இல்லையா? நெருங்கிய அத்தியந்த அதி நண்பர் இல்லையா? அப்போ 3ஆம் அதிபதி வெற்றியை கொடுப்பார். தசாநாதனாக அவர் இருக்கிற ஒரு லிங்க் போறாதா? அதற்கடுத்து 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லக்னத்திற்கும் யோகாதிபதியாகி, லக்னத்திற்கும் யோகாதிபதியாகி, லக்னத்திற்கு அவர் யோகாதிபதின்றது பெரிய விஷயம் இல்லையா? 2ஆம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கும் யோகாதிபதியாகி, லக்னாதிபதிக்கும் நண்பராகி, தசாநாதனையும் நண்பராக கருதக்கூடியவராக பெற்றிருக்கிறார் இல்லையா? பாயிண்ட் வந்துருச்சா? தசாநாதன் 3ஐ குறிக்கக்கூடியவர், 3ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடியது, 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடியது. அப்போ 3ஆம் இடம் அதிபதி உச்சனாக இருக்கும்போது புதன் தசையில் அவர் வெற்றியை அனுபவித்தே ஆக வேண்டும். எப்போ அவர் வெற்றியை அனுபவிப்பார்? சூரிய பக்தி உங்களுக்கு இது கிடையாது. ராஜ்குமார் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. என்ன கேள்வி? சனி தசை சூரிய பக்தியில் எப்படி வெற்றி கிடைத்தது? லாஜிக்கலாக இதுக்கு யாருக்காவது பதில் கொடுக்கணும். யாராவது பதில் கொடுக்கலன்னா அவ்வளோதான். பி ராஜ்குமார் இல்லை நந்தகுமார், சின்ன நந்தகுமார் கேட்குற கேள்வி. இவ்வளோ தூரம் சொல்கிறியா, புதன் இங்கே இருக்கிறார், சூரியன் இங்கே இருக்கிறார், சூரியன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறியே. அப்போ சின்ன நந்தகுமார், இந்த மாணவர்கள் சில நேரத்தில் அட்டகாசமான கேள்வியை கேட்பீங்க. லாஜிக்கலாக படிநிலை அமைப்புகளோடு சூட்சுமங்களை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் உங்களுக்கு இது வரும். ஃபைனலாக வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன். சனி தசை சூரிய பக்தி 2012 அரசாங்கம் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. அப்போ அந்த சனி தசை சூரிய பக்தியில் எப்படி வெற்றி கிடைச்சது? சனிக்கும் சூரியனுக்கும் பகையாச்சே. மாட்டிக்கிட்டியா? சும்மாலாம் கிளாஸ் நடத்தக்கூடாது. மாட்டிக்கிட்டியா அப்படின்னு குருநாதரை கேள்வி கேட்குறார். சனிக்கும் சூரியனுக்கும் பகையாச்சே, புதனுக்கும் சூரியனுக்கும் நட்பு வெற்றி கிடைக்கும்னு சொன்னேன். சனிக்கும் சூரியனுக்கும் பகையாக இருக்கும்போது எப்படி சனி தசை சூரிய பக்தியில் உனக்கு என்னது குருவே, அப்படி என்றால் சனி தசை சூரிய பக்தியில் எப்படி வெற்றி கிடைத்தது? சூரியன் ஏன் வெற்றிக்கு காரணமாக இருந்தார் அந்த ஜாதகத்தில்? ஐயா, சனிக்கு சூரியன் 11 இருக்கிறார். அந்த அம்மா கேட்ட 3-11 வரலையா? வந்துருச்சா இங்கே? சின்னநந்தகுமார், உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்வி கிரேட்டான கேள்வி. பட் எதுவுமே ஜோதிடத்தில் லாஜிக்கலானது. சனி இங்கே சுபத்துவமாக இருக்கிறார். இந்த சனி அட்டமாதிபதியாகத்தான் இருக்கிறார். இந்த சனிக்கு 11ஆம் இடத்துல அதே சூரியன், லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு நண்பரான சூரியன் சனிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதை விட இன்னொன்று சொல்லுவேன். இந்த இப்போது நான் சொல்ல போகின்ற பதிலை மனதில் நினைத்தவர்கள் என்னுடைய உண்மையான மாணவர்கள். சனி தசை சூரிய பக்தியில் வெற்றி கிடைச்சாலும் அவரால் அதை அனுபவிக்க முடியலையே. அப்பீல் போயிட்டார்ல பார்ட்டி, எதிர் பார்ட்டி. ஹைகோர்ட்டில் தானே வெற்றி கிடைச்சது, அனுபவிக்க முடியல. தசாநாதன் வலியவன் அடிக்கடி சொல்கிறேன்ல, சூரியன் எப்போவுமே வெற்றியை கொடுப்பார்னு சொல்கிறேன்ல. அந்த சூரியன் கொடுத்த வெற்றியை சந்தோஷம்தான் பட முடிஞ்சதை தவிர நிலத்தை அனுபவிக்க முடியல. பார்ட்டி சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சுல. புதன் தசையில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி சனி, இங்கே அட்டமாதிபதி. உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா? சனி தசை சூரிய பக்தியில் தற்காலிக வெற்றி. இதை புரிஞ்சுக்கணும். சின்னநந்தகுமார் நல்லா புரிஞ்சுக்கணும். சனி தசை சூரிய பக்தியில் சனிக்கு 11ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக லக்னத்தின் அதிபதியோடு நட்பு தொடர்பு கொண்ட இந்த சூரியன் எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ தசாநாதனுக்கு உட்பட்டு சந்தோஷங்களை கொடுப்பார். சனி தசை சூரிய பக்தியில் சக்ஸஸ் கிடைச்சது. சனி தசை சூரிய பக்தியில் கோர்ட்டு கேஸ் சாதகமாக இருக்குமப்பா அப்படின்னு கேட்டேன். ஐயா 2012ங்கய்யா. ஆமாங்கய்யா, நீங்கள் சொன்ன அதே சனி தசை சூரிய பக்தியில் வெற்றி கிடைச்சது. அப்பீலுக்கு போயிடுச்சுங்கய்யா. 6 மாதம் அந்த சந்தோஷம் நீடிச்சிருக்கும். 6 மாதத்தில் எதிர்பார்த்து அப்பீலுக்கு போயிருப்பார். நீங்கள் தசாநாதனுக்கு கீழே இருக்கும் பொழுது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எந்த தசாநாதனுக்கு கீழே இருக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் எடுக்கணும்ல.
11 வந்துருச்சுல, நந்தகுமார் கமெண்ட் போட்டே ஆகணும். நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆனால் மாணவர்கள் மறுபடியும் இப்படி கேள்வி கேட்குற நிலைமையிலே இருக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம் எனக்கு. சனிதச சூரிய பக்தியில் மட்டும் எப்படி கிடைச்சது? சனிக்கு சூரியன் பகை, புதனுக்கு சூரியன் நட்பு, அதனால வெற்றி கிடைக்கும்னு கேட்குற. சனிதச சூரிய பக்தியில் எப்படி வெற்றி கிடைச்சது? தற்காலிக பகை அமைப்புகளில் இந்த பாருங்க, இந்த இடத்துல 11ஆம் இடத்துல தான் அவர் இருக்கிறார். 11ஆம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். புக்திநாதன் தசாநாதனுக்கு அடங்கியவர் என்றாலும் கூட உள்ளேனையா அப்படின்னு கை தூக்குற நிலைமைக்காவது இருக்கணும்ல.